இந்த காலத்தில் வந்து இவ்வளவு போல்டாக துணிச்சலாக படங்கள் இல்லை. சில பசங்க மட்டும் இது பேசணுமான பயந்து இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. அவங்க பாமக கட்சிக்காரவங்க விஜயகாந்த் மன்றத்தை அடிக்கிறாங்க, புதிய கட் பண்ணுறாங்க. சினிமாக்காரங்க வந்து விஜயகாந்த் கிட்ட ஏன் இந்த விஜய் இப்படி பண்ணீங்க, அப்பெல்லாம் அந்த இவர் பண்ண வேலை எழுதுறது கை இருக்கு அதெல்லாம் மிரட்டிடுங்க. ஏய் அவன் என் ஃப்ரெண்டு கை வச்சு அவ்வளோதான் படம் ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, அவனும் விஜய் மாதிரி இருக்கான், இந்த விஜய் மார்க்கெட் போயிருமோனே நம்ம என்ன மாதிரி ஒருத்தன் வந்துட்டா என்ன ஜெயிச்சிருவானோ இல்லை நான் தோத்துருவேன், அதெல்லாம் இல்லைடா. இவ்வளோ இணக்கமான ஒரு சகோதரர்களாக நீங்கள் 3 பேருமே இருந்திருக்கீங்க. இப்போ பிரேமலா தாண்டியா வந்து பிரிச்சுட்டாங்க. ரஜினி, கமல் இவங்கள நடிகரா பார்த்தா இவரை நம்மாலும் பார்த்தா உன்னால முடிந்தவரை பிறருக்காக உழைத்திடு. படம் ரிலீஸுக்கு அப்புறம் கலைஞர் ஹாப்பி, வைகோ டென்ஷன் ஆகிட்டார். தலைவன் பேசுனா 1000 பேருக்கு எது அந்த மாதிரி ஒரு பேசினமே அது பிரளயமாயி என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது பத்தா சார் மிரண்டான் பார்த்தவங்க. விஜயகாந்த் ரசிகர்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக. நான் எத்தனை விருதுகள் வாங்கின போட்டவராக இருந்தாலும் எத்தனை விருதுகள் இருந்தாலும் எனக்கு விதை போட்டவர் உரம் போட்டவர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். சார், இந்த படத்தோட ரீரிலீஸ் இப்போ நாங்கள் பார்க்குறோம். கேப்டன் பிரபாகரனுடைய ரிலீஸ் நாள் எப்படி சார் இருந்தது? அந்த டைம்ல எப்படி இந்த படத்தை அக்செப்ட் பண்ணாங்க? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஒர்க்கு பார்க்கும்போது? இந்த காலத்தில் வந்து இவ்வளவு போல்டாக துணிச்சலாக படங்கள் இல்லை. ஆபத்து அதிகமாக தான் இருக்கும், எனக்கு இல்லை வீரபத்ரனுக்கு. அதனால தான் இப்போ எல்லாமே சொல்கிறாங்க இது இப்போல்லாம் இப்படி எழுதுவீங்களான்னு. எப்போ விட்டாலும் நான் அரசியல் எழுதுவேன். யாரும் பர்டிகுலர் என்னையத்தான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெரியும், நம்மளை தான் சொல்கிறான்னு தெரியும். நம்ம சப்போஸ் வந்து என்னென்னா ஒரே ஒரு பயம் சார், தியேட்டரில் கல் விட்டான்னு வச்சுங்க, அப்போ தியேட்டருக்காரன் படமே வேணும்னு படத்தை தூக்கணும். தியேட்டரை பாதுகாக்கிறதா எனக்கு கஜேந்திரா படத்தில் அது நடந்தது. ஓகே. ஏஆர் முருகதாஸ் கல்யாணம் கள்ளக்குறிச்சியில் ரமணா ரிலீஸ் ஆகி விஜயகாந்த் சார் கூட நானும் போயிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சதுமே ஒரு நலத்திட்ட உதவி விழா, ஒரு 3-4 கிலோமீட்டர் பெரிய மைதானம், சரியான கூட்டம் பகல் நேரத்தில். விஜயகாந்த் ரசிகர்கள் அப்போ என்னென்னா, அப்போ கட்சியெல்லாம் இல்லை, யார் பேசினாலும் விசில் அடித்து கையெழுத்து கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் பேசினா என்னை படங்கள் பார்த்து அப்படின்லாம் என்னை நேசித்ததுனால, நான் தமிழ்நாடு கூட நிறையா ஊருக்கு போய் மன்றம்லாம் திறந்து வச்சுருக்கனால என்னை தெரியும், நான் பேசினா அமைதியாயிருவாங்க. அங்கே வந்து இதே மாதிரி பேச ஒருத்தரும் பேச விடாமல் இவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, விஜயகாந்த் அவர்களே எந்திரிச்சு தப்புன்னு அண்ணன் லியாகத் அலிகான் பேசுவார்னு உட்காந்துட்டார். நான் அங்கே கொளுத்தி போட்டேன். பாமகவுக்கு எதிராக, ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராக அன்புமணி எழுதுனா போட்டேன். ஒரே கிளாப்ஸ் அவருடைய ரசிகன் தான். ஏன்னா அங்கங்கே இவருக்கு எதிராக யார் இருக்காங்கன்னு ரசிகர்களுக்கு தெரியுமா இல்லையா? நான் பேசின பயங்கர கிளாப்ஸு. அப்புறம் விஜயகாந்த் பேச வந்தார். நான் பேசினதே இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து, வித்தியாசம் இருக்குல்ல, நம்ம பேசுறதுக்கு அதே கருத்தை ஒரு சாதாரண ஒருத்தங்க ஒரு கருத்தை பேசினா 50 பேருக்கு கை தட்டுவான். இதே வந்து இன்னும் கொஞ்சம் 2ஆம் கட்ட தலைவன்னா 200 பேர் கை தட்டுவான். தலைவன் பேசினா 1000 பேருக்கு கை தட்டுவான். அந்த மாதிரி ஒரு பேசினமே அது ஒரு பிரளயமாயிடுச்சு. எதற்காக இத்தனை ஜாதி சங்கம் இருக்கு, இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க? பிரளயமாய் அவங்க பாமக கட்சிக்காரவங்க விஜயகாந்த் மன்றத்தை அடிக்கிறாங்க, புதிய கட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. இங்கே நிறையா சினிமாக்காரங்க வந்து விஜயகாந்த் கிட்ட ஏன் இந்த விஜய் இப்படி பண்ணீங்க, ரஜினியே இது பெட்டி பாபா பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டானுங்க, அவரே வந்து சமரசம் ஆகி போயிட்டாரு, நீங்கள் என்ன இந்த தைரியத்தில் பண்ணுறீங்களா நிறையா பேர் கேட்டாங்க. அப்போல்லாம் அந்த இவர் பண்ண வேலை பாரு, அவருக்கு அந்த உள்ளுக்குள்ளே இல்லைன்னு தான் பேசியிருக்க மாட்டாரு. ஆனால் சொல்கிற போது ஜாலியாக இவர் பண்ணுற வேலை பாரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடுக்குள்ள வந்து ஃபோன் வருது, கொடியை வெடிக்கிறாங்க, ஆஃபீஸை உடைக்கிறாங்க, என்ன பண்ணுறதுமே. அப்போ ஒரு முடிவு எடுத்தோம், அவன் ஒரு கொடியை வெட்டினானா நீயும் கொடியை வெட்டு, அவன் மண்டபத்தை உடைக்கிறானா நீயும் வேணாம். இப்படி பார்த்தா இவங்க சொன்னதை விட டபுளாக செஞ்சாங்க. அப்போ தான் சார் மிரண்டாங்க பார்த்தவங்க. விஜயகாந்த் ரசிகர்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லான இல்லை, மற்ற கட்சிகள் மட்டும் இல்லை, இவங்களுக்கே கட்சி ஆரம்பிக்கின்றதை எங்கள் பயணத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு லட்டு மாதிரி இந்த சம்பவம் நடந்ததுமே, ஆகா நம்ம சொன்னால் எதையும் செய்கிறதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, எமோஷனலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஒரு நம்பிக்கை வேணும் இல்லை. படங்கள் ஓடுது, கை தட்டுறான், ரசிகர் மட்டம் நிறையா இருக்குது,
அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கை வேணும் மக்கள். உன்னால முடிந்தவரை பிறருக்காக உழைத்திடு. சார் இப்போ இந்த நம்பிக்கை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. இப்போ உங்க மேல அண்ணன் என்ன எழுதினாலும் நான் பேசுவேன், என்ன எழுதினாலும் நான் பண்ணுவேன் அப்படின்றத தாண்டி அந்த நம்பிக்கைக்கு முக்கியமா காரணமா இருந்த ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா? எதனால நீங்க 2 பேரும் அவ்வளோ நெருக்கமானீங்க? இல்லை அவர் நம்பிக்கை எப்படி சம்பாதிச்சார்? அதுதான் சார் வந்து இறைவன் செயல். அதாவது அவங்கவுங்க சினிமாவுக்கு அலைஞ்சு வாய்ப்பு தேடி அதெல்லாம் போகிறாங்க இல்லையா. நான் விஜயகாந்த் சாரோடைய ஆரம்ப காலத்தில் வந்தேன்ல, வந்ததுமே இங்கே தான் வந்தேன் ஒரு நண்பர் மூலமாக. வந்ததுமே அந்த நட்பு அப்போல்லாம் ஒரு பெரிய நடிகை இல்லை, ராவுத்தர் இப்ராஹிம் அவர் இருக்கார். அது பழகின சில நாட்கள்லேயே நம்ம மேலே அவ்வளவு பிரிய வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு மன்றத்துக்காரவங்க எழுதுறதுக்கெல்லாம் லெட்டருக்கு பதில் போடுறது, மன்றங்களை திறந்து வைக்கிறது, பேசுறது, இப்படி இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது நான் வசனத்தை ஆக்கிறதுக்கு முன்னாலேயே, உதவி இயக்குனர் ஆக்கிறதுக்கு முன்னாலேயே அதெல்லாம் பண்ணும்போது அவர் என் மேலே ஒரு ஈர்ப்பு பிரியம் இருக்கு சார். அந்த கதை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். அதை பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்கும், இல்லை ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த பீரியடில் இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு டேரக்டர் எடுத்துகிட்டு வரும்போது, நீங்கள் ரைட்டராக ஒர்க் பண்ணும்போது, கேப்டன் அவர்கள் நடிக்கும்போது, எப்படி எந்த தைரியத்தில் இதை அட்டெம்ப்ட் பண்ணீங்க சார் இந்த படத்தை? சார் ஒன்று சார், சொல்கிற விதமாக சொன்னால் எப்படி வேணாலும் தப்பிச்சுக்கலாம் சார். நீங்கள் இல்லை அசம்பிளியில் கூட, அசம்பிளியும் சரி வெளியும் சரி, பதில்கள் இருக்கு இல்லையா, அந்த பதில்கள் வந்து கரெக்டாக சொல்லும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப யாராலும் பிடிக்க முடியாத வீரபத்திரனை நீங்க பிடிச்சிருவேன்னு சவால் விடுறீங்களா? சவால் இல்ல, சபதம். வீரபத்திரனை பிடிக்கிறதா என்னுடைய லட்சியம். அப்படி இருந்தாலும் மிரட்டப்பட்டிருக்கேன். எழுதுறது கை இருக்காதெல்லாம் மிரட்டிருக்கேன். இந்த ஏழை ஜாதி படம் பார்த்துட்டு ஈரோடில் படப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடிருக்காங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளை தான் சொல்றாங்கலாம். இனிமே எவனும் சாதியை சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடாது, சாதியை சொல்லி அரசியலை அசிங்கப்படுத்தக்கூடாது. இந்த கேப்டன் பிரபாகர் வரும்போது இப்போ எனக்கு என்னன்னா ஒரு பிரமிப்பு வந்து அவர் இது பண்ணிடுவார், இவர் இதை பண்ணிடுவாருலாம் தோன்றது இல்லை. சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு சமூக கண்ணோட்டம். கொஞ்சம் சில பசனம் மட்டும் இது பேசணுமான மாதிரி பயந்துக்கிட்டு இல்லை, அவரை புண்படுத்திடுமோ அவரை புண்படுத்திடுமோ. செல்வமணிக்கே மேலே முழு நம்பிக்கை. ஏன்னா என்னத்தை ஆட்டம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்ச படம்லாம் பாருங்கள், எல்லாமே ஹிட்டு. புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், மக்களாட்சி, எல்லாம் இதெல்லாம் மக்களாட்சி வரும்போதெல்லாம் கலைஞர் அவ்வளோ வர்றவங்கள்ட்டெல்லாம் கேட்பார், மக்களாட்சி பார்த்தீங்களா, மக்களாட்சி பார்த்தீங்களா. ஏன்னா அதில் வைகோ பிரிஞ்சு போயிட்டார் திமுகவிலேருந்து. ஒரு கேரக்டருக்கு சைக்கோ இந்த சாமின்னு வச்சு சைக்கோ அப்படின்ட்டு சுருக்கமாக கூப்பிட்ற மாதிரி போட்டு அவர் கிட்டத்தட்ட அவர் கலைஞர் எப்படிலாம் இருந்தாரெல்லாம் காமிச்சு படம் ரிலீஸுக்கு அப்புறம் கலைஞர் ஹாப்பி, வைகோ டென்ஷன் ஆகிட்டார். உண்மையான தொண்டன்டா, என் கிட்னியில் இடம் பிடிச்சிட்டா. கிட்னியில் சார் ஏழை ஜாதி படம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 முக்கியமான பாடல், இந்த வீடு நமக்கு சொன்னோம் இல்லையா, அப்புறம் நாங்கள் கோலை ஜாதி இல்லை அந்த பாட்டும் இருக்கும் சார். இந்த 2 பாட்டுலேயுமே அவர் வந்து வெகுஜன மக்களோட இருக்கிற மாதிரி அந்த மாண்டேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். அந்த அட்டெம்ப்ட் எப்படி எடுத்தீங்க? அந்த படம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டின படமாக இருக்குமா சார்? நிச்சயமாக சார். அதை எனக்கு நிறையா மெசேஜ் போடுவாங்க, எல்லாம் போடுவோம். இவரே கட்சி ஆரம்பிக்க முன்னால் என் கொள்கை என்னென்னா ஏழை ஜாதியை பாரு, நிறைய இடங்கள் அதுதான் சொல்லுவார் கொள்கை என்னன்னு. உண்மையிலே அது அவருக்காக நான் ரெடி பண்ண கதை, ரெடி பண்ண கூட்டத்தில் எடுத்ததை பற்றி கேட்டீங்க. அது அப்போவே இந்து பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. இது எப்படி எடுத்தாங்க உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு ஆலோசனை பண்ணது நானாக இருந்தால் கூட துணிச்சல் அவர் நடிக்க போய் தான் அதை எடுக்க முடிச்சு. அவர் எதுக்கும் இந்த கூட்டத்துக்கும் இதுக்கும் பயப்பட மாட்டார். எப்படி எடுக்க போகிறீங்கன்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், ஒரு இடத்துல 6-7 இடம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு இடத்துல கேமரா வச்சுருவோம், தெரியாது யாருக்கு கேமரா வச்சது, ஷூட்டிங் மாதிரியே தெரியாது. ஒரு இடத்துல உங்களை இறக்கி விடுவோம் காரில், நீங்கள் அப்படி போங்க. ஒரு நாங்கள் கட் சொல்கிறதுமே கார் பின்னாலே வரும், டக்குன்னு காரில் ஏறி அடுத்த இடம் சொல்லி வச்சுருப்போம், அங்கே போயிருங்க. அதே மாதிரி போய் இறக்கி விட்டார். அதே மாதிரி ஓகேன்ட்டார். இறக்கி விட்டால் நீங்கள் இப்போ அந்த படம் பார்த்தா தெரியும், பார்ப்பாங்க இந்த கை கொடுப்போம், அடுத்து வருவோம், ஒரு பொண்ணு துள்ளி குதிச்சு வரும். இப்படியெல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்த இடங்கள் பார்த்தா அது மக்கள் கூட்டத்தில் அவர் எங்கே இறக்கி விட்டாலுமே, அதுமாதிரி கோயம்புத்தூரில் ஒன்று எடுத்தேன், ஜனசமுத்திரம் மாதிரி கீழே நிற்கிறான். அதே மாதிரி வேலைஜாதியில் ஒரு இன்ட்ரோல் சீன் எடுத்தேன் பீச்சில். இவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் தான் வச்சுருந்தேன். இப்போ இந்த பீச்சில் எடுத்ததுனால நிறைய க்ரௌடு, வெளிக்கூட்டம், எதுக்கு அஞ்ச மாட்டார். இந்த வெளிக்கூட்டம்லாம் ஆர்வத்தில் தள்ளி கிள்ளி போவான் இல்லையா. அந்த சீனை எழுதி பிடிச்சதுமே
பார்த்தா ஏகப்பட்ட செப்பல் கிடக்குது, செருப்பு கிடக்குது. நிஜமாவே ஒருத்தர் அரெஸ்ட் போய் ஒரு தலைவரை அரெஸ்ட் பண்ணி போய் தொண்டர்கள் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது. அவருடைய துணிச்சல், தைரியம் அது இல்லைன்னா அதெல்லாம் நான் எடுத்துருக்க முடியாது. மொத்தத்துல மனுஷனா இருக்கணும். சிவாஜி அவர்களுடைய இறப்புல வந்துட்டு டவலை வச்சு எல்லாரையுமே அங்க கிளியர் இல்லை சார், அவருக்கு இயல்புலேயே ஆளுமை இருக்குது சார். இயல்புலேயே ஆளுமை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, கூட தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் உடனே பொது இடத்துல தான் அவருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஒரு நேர்மை வெளியே பட்டுன்னு வந்துடும். இது இடமேலாம் பார்க்க மாட்டார். ஷூட்டிங்கில் வச்சிங்களேன், ஒரு ஷூட்டிங் நடத்தப்படாமல் கூட்டம் க்ரௌடு வெளியூர் போயிருந்தா பிரச்சனை பண்ணுற மாதிரி சவுண்டு கத்திட்டு இருப்பானுங்க. யூனிட்டை சேர்ந்தவங்கலாம் போவாங்க, தள்ளியாமாங்க. சில நேரங்கள் போலீஸ் பாதுகாப்பு போட்டெல்லாம் தள்ளி நீங்கள் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டாங்க. இவர் வந்து பார்ப்பார், பார்த்துட்டு ஏய் அப்படிங்க தள்ளு 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 தள்ளுப்பாரு. பொண்ணு யாராவது பொது இடத்துல வந்து ஒரு நடிகர் சொன்னாலுமே அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா இல்லையா? ஆமாம். ஆனால் இவர் என்ன சொன்னாலும் சிரிச்சு சொன்ன உடனே போயிடுவாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் சொல்கிறது அவனுக்கு வலிக்கலை, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அண்ணனா தம்பியா பிள்ளையா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால இவர் என்ன கோவப்பட்டாலும் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு அவர் சார். ஒரு காலேஜில் சந்திரசேகர், தியாகு, பாண்டியன்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. திரும்பி வரும்போது எஸ்ஆர் சந்திரா எல்லாரும் ஒரு கும்பல் வந்து சூழ்ந்துட்டாங்க உருட்டுக்கட்டையோட. இவங்களுக்கெல்லாம் பயமாயிருச்சு பார்த்தோம்னா. ஒரு ஆள் அத்தனை வரையும் துரத்திட்டு அத்தனை வரையும் சேஃபாக கூப்பிட்டு வந்தார் சார். அவருக்கு அந்த கட்ஸு வந்து மதுரையில் இருந்த கட்ஸு. முதல்ல சொல்லுவான், ஒரு ஃப்ரெண்டு வந்தானா, ஒரு பொண்ணை லவ் பண்ணி என்னை அவங்க அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து மிரட்டுறானுங்க, வாடா போகலாம் அப்படின்ட்டு போய் அவன் என் ஃப்ரெண்டு கை வச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு பேசி வந்திருக்கார். அப்படி அவருக்கு அது இயல்புலேயே வந்துட்டதுனால இது ஏன் கலைஞருக்கு பேனா கொடுத்த விழாவில் இவர் தான் நடத்தினார் சார். அப்போ அந்த துணிச்சல் யாருக்குமே இல்லை சார். சினிமாவில் வந்து நீங்கள் நடத்துக்கன்னு முக்கியமான ஆள் இல்லாமல் கேட்டிருக்காங்க. ஏன்னா கலைஞர் சிஎம்மாக இருக்கார், யாரும் ஒத்துக்கல. பேர் வேண்டாம், தப்பாயிடும், வேணாம், இதில் எதுக்கு ரிஸ்க்கு, அந்த அம்மா சிஎம்மாக உட்காந்துருக்கு, ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு விவரத்தை வருது. உடனே ஓகே சொல்லிட்டார். அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வரும், எவ்வளோ பிரச்சனை வருங்கிறது வந்து அவருக்கு தெரியும். ரவுண்டு போகிறாரு, இந்த விழா நடத்த போகிறேன், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது சிலவர் எதுக்கு விஜய் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்கு பிரச்சனை, அந்த அம்மா ஆளுங்க எதுக்கு அப்படிலாம் சொன்னோம். அதையும் மீறி அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அத்தனை ஆர்டிஸ்டும் கொண்டு வந்து ஒரு விழா நடத்தினார்ல. அப்போ அதை என்ன துணிச்சல். ஒரு இடத்துல ஒருத்தர் சந்திக்க போகும்போது வெளியே ஒரு பொண்ணுகிட்ட நகையை அத்துட்டு போகிறான். இவர் டோரை திறந்துட்டு பின்னால் துரத்து போய் பிடிக்கிறார். ஒரு பெரிய ஹீரோ, ரியல் லைஃப்பில் பிடிக்கிறார் பாருங்க. ஏன் ஒரு நெய்வேலி பிரச்சனை சார் ஞாபகம் இருக்கா? திரையுலகமே திரண்டு போய் நெய்வேலியில் அது நிறைய பேருக்கு கரெக்டான சில விஷயங்கள் தெரியாது. பாரதி ராஜா சார் தலைமையில் ஊர்வலம் போகிறது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஏடிஎம்கே ஆட்சி. அவங்க வந்து உங்களுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை பஸ் வேணும், எத்தனை பேருக்கு அங்கே சாப்பாடு வேணும், எல்லாமே எல்லா வசதிகளுமே அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவர் லண்டன் போயிட்டார் விஜயகாந்த் சார். இங்கே இவர் நடிகர்கள்லாம் கும்பிட்றாங்க நடிகர் சங்கத்தில், நம்மளெல்லாம் ஒதுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் பாரதி ராஜா இதில் தான் போய் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், அது பண்ணிக்கிட்டு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நடிகர்கள்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து லண்டனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. யாருக்கு பேருக்கு இப்போ நம்மளாம் ஒதுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது, நீ உங்கள் மாதிரியா இருக்குது, நீ மக்கள். நடிகர் சங்க தலைவர் கிளம்பி வந்துட்டார், லண்டனை விட்டு கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்துட்டு நைட்டு வந்து நெப்போலியன் மற்ற சிலவர்கள்லாம் சந்தித்து பேசுகிறாங்க. இல்லை விஜய் நீங்கள் இறங்கினா தான் கரெக்டாக வரணும், ஓகேன்ட்டு வர்றாரு. மறுநாள் வந்து நானும் கூட போகிறேன். கூட போனால் பாப்பா வந்து பேசுகிறாரு நடிகர் மத்தியில், நம்ம தலைமையில் தான் நடக்கும், அதை நடக்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரா. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அங்கே அவங்க எங்கேருந்து கொடியேற்ற ஆரம்பிச்சிருக்கோம், நாம் நடிகர் சங்கத்திலேருந்து கொடியேற்ற ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டார். மறுநாள் காலையில் என்னை கூப்பிடுறாரு. அங்கேயே 2 அலுவலகம் போட்டுக்கிட்டான். அவங்க ஒர்க் பண்ணுறது ஒரு அலுவலகம், இங்கே நடிகர் அங்கே நடிகர் சங்கத்திலே. ஏன்னா தூரமாக இருந்தால் கோஆப்ரேஷன் இருக்காதுன்னு. மறுநாள் காரில் சாலிகிராம வீட்டிலேருந்து போகிறோம். இந்த ராம் தியேட்டர் பக்கம் வரும்போது கலைஞரை பார்த்துட்டு போகலாமாண்ணே, முரசொலி ஆஃபீஸில் இருப்பாருன்னாரு. கோடம்பாக்கம் பெஞ்சுக்கில் முரசொலி ஆஃபீஸ். என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கலேன்னு. போவோம், பார்த்தா பார்ப்போம், இல்லைன்னா கிளம்பிடுவோம். ஏன்னா இந்த நேரத்தில் முரசொலியில் இருக்கிற டைம் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து முரசொலிக்கு எழுதி கொடுத்துட்டு போவார். அதனால் போவோம். சரி போகலான்னு
போனோம்னா ஆற்காடு விலாசம். வா விஜய் வா விஜய் வா விஜய் அவனை உள்ளே கூப்பிட்டு போனால் திமுக நடிகர்கள் பூரா உட்காந்துருக்காங்க. தியாகு, சந்திரசேகர், எல்லாம் உட்காந்து. கலைஞர் பார்த்தோம் வா விஜய் வா விஜய்னா கலைஞர் எனக்கு பல காரியமெல்லாம் வா வா வாடா வா தம்பி உட்கார உட்காந்தாச்சு. அப்போ கலைஞர் முதல் அறிக்கை விட்டுருக்காரு, திமுக நடிகர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஓகே அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. ஏன்னா இது ஒருதலை பட்சமாக நடக்குது, மக்களுக்கான பிரச்சனை மாதிரி இல்லை மாதிரி அறிக்கை விட்டார் ஏடிஎம்கே அகென்ஸ்டாக. இப்போ இவர் போய் அதனால தான் வந்து பிரச்சனையாச்சு. இவர் போகிறாரு அன்னைக்கு சந்திப்பில், அண்ணே வேணாண்ணே நம்ம கட்சி நடிகர்கள் அனுப்பிச்சி வைங்கண்ணே அப்படின்றாரு. இல்லை விஜய், அது பொது நிகழ்ச்சி, நம்மள்ட்ட ஒரு வார்த்தை வந்து கலந்து பேசியிருக்கலாம்ல. அவங்க ஆளுங்கட்சி அவங்க எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, ஏன் உங்களுக்கு அது வருத்தம் இல்லையா நான் கலந்து பண்ணவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே. இப்போ நம்ம ஆளுகளையும் என்கரேஜ் பண்ணி பண்ணுவாங்கல்ல, கரெக்டாக தெரியுது, நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது, அது ஒரு மாதிரி இருக்குல்ல விஜய் அப்படின்னு சொல்ல. இல்லைண்ணே அது பாரதி ராஜா தலைமையில் அப்படிங்கும்போது, இல்லைண்ணே என் தலைமையில் தான் போக போகிறேங்க. ஓன் தலைமையில் போக போகிறீங்களா? யார் சொல்லுதுன்னு ஒரு பேப்பர் கட்ட தூக்கி போட்டார் சார். அன்றைக்கி வந்து அத்தனை பேப்பர் எங்கே சொல்லு, எதுலையாவது போட்டிருக்கான்னு சொல்லு, ஓன் தலைமையில் நெய்வேலியில் போட்டிருக்கா சொல்லு. அப்போ 2 விஷயம், அத்தனை பேப்பரையும் படிச்சுட்டாரு, அதில் எதுலையுமே இல்லை. இவருக்கு என்ன பதில் சொல்லுன்னு ஒன்று புரியலை. இவர் பேப்பரை எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. அப்படி பார்த்தாரு. நான் சொன்னானே, நீங்கள் பேசும்போது இந்த மேட்ரு உங்கள் தலைமையில் நடக்கும்போது நம்ம பத்திரிக்கையும் யாருமே அலோவ் பண்ணலை, ஊடகங்கள் அலோவ் பண்ணலை, அதனால் அவங்க போட வாய்ப்பு இல்லை. உடனே விட்டா ஆமாண்ணே நாங்கள் யாரையும் அலோவ் பண்ணலன்னு பிக்கப் பண்ணி டக்குன்னு இல்லை மறந்துட்டாரு, டப்புன்னு சொல்லிட்டார். இன்னொரு அப்படியா உன் தலைமையில் இருந்தால் நீ கூட்டு போச்சு. அதுக்கு முன்னால் பெண் நடிகைகள்லாம் போனால் கலாட்டா வரும்லாம் ஒரு பரவிச்சு. ஓன் தலைமையில்னா தாராளமாக கூட்டு போச்சுன்னாரு. மறுநாள் வந்து அறிக்கை விடுறாரு. நேற்று தம்பி விஜயகாந்த் மற்ற திமுக ஆட்சி போட்டு அவர் வந்து என்னை சந்தித்த போது, இதில் என் பேரையும் சேர்த்துக்கிட்டார். சந்தித்த போது நெய்வேலி இதுக்கு திமுக நடிகர்கள் கலந்து கொள்ளணும்னு வேண்டுகோள் விடுத்தார். விஜயகாந்த் அவர்களின் கோரிக்கையை வேண்டுகோளை அடுத்து நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்மதித்து அவர் வந்து அனுப்புனார். இப்போ இவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை பாசம். நெய்வேலி போனோம்னா இவர் வட மாவட்டங்களில் விஜயகாந்துக்கு பயங்கர செல்வாக்கு. அப்போவே கட்சி கொடியெல்லாம் கொடுத்தாச்சு மன்றத்துக்கு, கரப்பட்ட வயசு. இவர் வர்றாருங்கிறத கேள்விப்பட்டதுன்னு பார்த்தா நெய்வேலி பேரணியே விஜயகாந்த் பேரணி மாதிரி வண்டியோட வேடோடு வந்து எங்கேருந்து வந்தான்னே தெரியல சார். அப்படி பரவாயில்ல. அது அந்த கூட்டம் ஒரு எழுச்சியாக ஆயிடுச்சு. நெய்வேலி மேட்ருக்கு அந்த விஜயகாந்துங்கிற ஒரு பிம்பம் மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து இப்படியெல்லாம் உள்ள வந்து பண்ணிட்டாரு வச்சுட்டாருன்னாரு. அவர் எப்பயுமே பொது வாழ்க்கையில் இறங்குறவர், இதில் இறங்கியிருக்காரு. அது வந்து அவர் மேலே உள்ள பாசத்தினால மன்றத்து தொண்டர்கள்லாம் கிளம்பி வந்துட்டான். டாமினேட் ஆகி போச்சு. அவன் கொடி பிடிச்சி வந்து கேப்டன் வாழ்க நெய்வேலி, அதான் அவன் இந்த கேசத்தையும் சேர்த்து போடுறான். ஊடக கேப்டன் வாழ்க சேர்த்துக்கான்ட்டு அவர் எதை தொட்டாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன பகை வந்தாலும், நியாயமாக இருந்தாலும் அதை பற்றி கவலையப்பட மாட்டார். அதே போல் வந்து தப்புன்னாலும் இதுனாலும் உடனே வந்து இறங்கி போகிறதுலையும் கவலைப்பட மாட்டார். நம்ம பெரிய ஆள் இவ்வளோ படம் நடிச்சிருக்கோம் அதெல்லாம் நினைக்கவே மாட்டார். ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்கு. ஐயா சாதாரண ஒருத்தவங்க சொன்னால் கூட கூப்பிட்டு இருந்தா என்ன வருத்தப்படுறியா இல்லைண்ணே. அவருக்கு ஷூட்டிங்களோட மிகப்பெரிய ஹீரோன்னு நினைக்க மாட்டார். சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுக்கிட்டு, சின்ன நடிகர் கூட விளையாண்டுக்கிட்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட விளையாண்டுட்டு, அவுடோர் போய் வந்து காலையில் வந்து ரூமில் லாட்ஜில் ரூம் போட்டுருந்தா இவர் முதல்ல எழுந்திரிச்சிடுவார். எழுந்திரிச்சு பக்கத்து ரூம்லாம் பக்கெட்டில் தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு வந்து எழுப்பி விட்டுருவார். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் செய்கிற வேலையை ஈஸியாக செஞ்சுட்டு வந்துடுவார். இவர் ஊற்றுனாருன்னா திட்ட முடியாது அவங்களால. ஆமாம், வேறு வழியில் எழுந்திரிச்சு. சார் இப்போ இவருடைய கட்ஸை பற்றி எல்லாருமே பேசுவாங்க சார். அவர் எவ்வளோ போல்டான மனிதர் அப்படின்றத தாண்டி வெளிநாட்டில் ஒரு நட்சத்திர கலை நிகழ்ச்சி பண்ணியிருப்பாரு. ரஜினி, கமல் எல்லா ஹீரோயின்ஸையும் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் சார் அவருடைய ஆளுமைன்னு சொன்னேன். அவருங்கும் போது ரஜினி சாரும் ஓகே சொல்லிட்டார். ஓகே, வேறு நடிகர் சங்க தலைவர் வேறு யாராக இருந்தாலும் அந்த விழாவை அவ்வளோ கிராண்டாக நடத்திருக்க முடியாது. விஜயகாந்த் சார் சொன்னால் மறுக்க முடியாது. விஜயகாந்த் சொன்னால் நம்மளை பாதுகாப்பாக கூட்டு போய் பாதுகாப்பாக கொண்டு வருவார். இந்த அவர் மேலே இருந்த நம்பிக்கை, ஏன்னா நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது எத்தனையோ நடிகர் சம்பள பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுருக்காரு, தனிப்பட்ட பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுருக்காரு. அந்த பவர் தான் அந்த நடிகர் சங்கம். அவர் சொன்னால் வந்து திரையுலகமே திரண்டுச்சு.
அதனால தான் ரஜினி கமலும் வந்தார். இப்போவும் ரஜினி கமல்லாம் இவரை பற்றி பேசும்போது என்ன உயர்வு பேச தெரியும்ல சார், ஒருத்தரை நம்பி நம்ம போகலாம், இவரை நம்பி போகக்கூடாது அப்படின்லாம் இருக்குது உங்களுக்கு. ரெண்டாவது இவர்கிட்ட ஓப்பி அடிச்சிடலாம், இவர்கிட்ட அடிக்க முடியாதுன்னு தெரியல, கேட்பார்ல. உனக்கு ஒரு பிரச்சனைனா வந்தால் நான் நிற்கிறேன்ல, இது நம்ம சங்கத்துக்கு தானே அப்படின்னு கேட்பார்ல, அது நியாயம் இருக்குல்ல. ரெண்டாவது விட மாட்டாருன்னு தெரியும். அப்போது விஜயகாந்துடைய ஆளுமை மட்டும் இல்லை, அவருடைய அன்பும் அவங்கள கட்டி போட்டுருச்சு. புரியுது. நமக்காக என்ன வேணாலும் செய்கிறாருல்ல, போயிட்டாங்க. நடிகர் கடனையும் அடைச்சிட்டார். ஆமாம், பிரில்லியண்டான வேலை சார் அதெல்லாம் நிஜமாவே. சார் இப்போது ரஜினி கமல் 2 பேரும் வந்து பீக்கில் கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்து இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் டீம் சொல்லுங்கள், ஏன்னா உங்களுடைய படங்களும் வந்து அடித்து டாமினேட் பண்ணி ஒரு அதுக்கு டஃப் கொடுத்துட்ருக்கோம். எப்படி இருக்கும் அந்த டைம் சார் உங்களுக்கு? சார் இதில் பெரிய ஆச்சரியம்னா சார் சொல்லுவாங்க, ஏன் சென்டரில் தான் ரஜினி கமல், பிஎன்சிஎல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரில் வர்றவங்க பிச்சுக்கிட்டு போகுது எம்ஜிஆர் படம்னா. இந்த பிஎன்சியில் சுமாரான படம் போட்டால் கூட ஒரு படம் போட்டோம்னா லேடிஸும் அந்த கூட்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையானவங்க, ஏழ்மையானவங்க, நடுத்தரமானவங்க. எம்ஜிஆருக்கு எப்படி ரசிகர் இருந்தாலும் அந்த மாதிரி இவர் படம்னா பக்கத்து ஊருக்கு வண்டி கட்டி போயெல்லாம் அங்கே தியேட்டருக்கு அங்கே போய் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஆகிட்டாங்க. ஏ சென்டர்லேயும் சில படங்கள்லாம் இவங்க படத்தை விட நல்லா ஓடி இருக்குது. அது காமனான கருத்து சொல்லுவாங்க. ஏ சென்டர் எல்லா சென்டர்லையுமே அவர் படம் ஓடி இருக்கு. பர்டிகுலராக வந்து கீழே வந்து எப்படின்னா இவங்கள நடிகராக பார்த்தான், இவரை நம்மால்னு பார்த்து எங்கள்கிட்ட எங்களுக்காக குரல் கொடுப்பாரு, எங்களுக்காக பேசுவாப்பா அப்படின்னு குரல் கொடுத்துட்டாரு. அதே போல் அவன் கேள்விப்படுறான்ல, இந்த உதவி பண்ணுறாரு, அந்த உதவி பண்ணுறாரு, அவர் பண்ணுற உதவிகள்லாம் கேள்விப்படும் போது அவன் மைண்டில் என்னென்னா இன்னொரு எம்ஜிஆர் இருந்தார், இப்போ இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதனால தான் இந்த கருப்பு எம்ஜிஆர்ன்ட்டு அது நான் பேசி வச்ச பேராயிடுச்சு. பட் அதை ஜனங்கள் ரசிகர் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்களே, ஏற்றுக்கிறது தெரியும். அவத்துக்கலாம் எவ்வாறு சொல்லி சில அரசியல்வாதிகள் வந்து சொல்லலாம், கிண்டல் பண்ணலாம், பட் எல்லாருமே கொண்டாடினாங்கல்ல. இந்த கேப்டன் பிரபாகர் வந்த பிறகு கேப்டன் சொல்லி பழகி அது இப்போ கருப்பு எம்ஜிஆருங்கிறத கேப்டனுங்கிறத வந்து டாமினேட் பண்ணிடுச்சு. ஓகே, அதுக்காக ஈஸியாக கேப்டன் தான். அது ஒரு கட்சி வேற ஆரம்பித்த பிறகு அந்த கட்சிக்கு தலைமை வந்து கேப்டன் தான். அந்த கேப்டனுங்கிறது ஸ்ட்ராங் ரியல் லைஃப்லேயே கனெக்ட் ஆயிடுச்சு. அதில் நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி தான் அரசியலும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அரசியலுக்கு வரணும்னு எல்லாம் பண்ணி தான் அது அதுலேயே பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த அரசியல் வந்து இப்படி இருக்க அரசியலை நல்லா கொண்டு வரணும், அதை ஒரு கனவாக வச்சுருந்து தான் அவருக்கு எங்கள் காம்பினேஷன் படங்களாக உருவாச்சு. அவர் கனவில் அது ஒன்று தான் நடக்காமல் போச்சு. இப்போ கூட நான் வருத்தம், அவர் நல்லா இருந்திருந்தால், இது ஆரோக்கியமாக இருந்திருந்தால் அவர் முதலமைச்சராக பார்ப்பேன்னு தான் நான்லாம் உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தேன். சந்தர்ப்ப சூழல் சில காரணங்களால் நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். கட்சி ஆரம்பிக்கும் போதே, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரிஞ்சு வந்துட்டேன். பட்டு இப்போ மன்சூர் அலிகான் பேட்டியெல்லாம் சொல்லுவோம், லியாகத் அலிகான் மன்சூர் அலிகான் கூட இருந்திருந்தா அவர் நல்லா இருந்திருப்பார், சிஎம் ஆயிருப்பாரெல்லாம் பேட்டியல் நிறையா சொல்லுவோம். ஒருவேளை தமிழ்நாடு இழந்துருச்சுன்னு தான் நம்பாருங்க. எல்லார் வாயிலையும் அது வரும். இந்த படம் பார்க்க வரவங்க பேட்டி, இன்றைக்கி பிறந்த நாள் பேட்டியெல்லாம் மக்கள் விட்டுட்டாங்க அவரை. அதாவது இறந்த பிறகு ஒருத்தருக்கு பல மடங்கு புகழும் பெருமையை வந்துச்சுன்னா ஒருத்தர் தான் புகழ். இப்போ நிறையா பேர் இறந்த பிறகு பேசப்படுறாங்க இருக்குது. ஆனால் இறந்த பிறகு இருக்கும்போது இருந்த புகழை விட பல மடங்கு பெருமை வந்து புகழும் வந்து பாராட்டு வந்து சார். இவ்வளோ இணக்கமான ஒரு சகோதரர்களாக நீங்கள் 3 பேருமே இருந்திருக்கீங்க. நீங்கள் இப்ராஹிம் சார் கேப்டன் இருந்திருக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த ஒரு பிரிவு ஏற்படுது. அது எப்படி ஒருத்தர் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இப்ராஹிம் ராவுத்தரும் அவரும் பிரிஞ்சப்போ சரி, நீங்களும் பிரிஞ்சப்போ சரி. சார் இதில் வந்து சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால என்ன போய் நான் சொல்கிறதா இருந்தால், இப்ராஹிம் ராவுத்தர் வந்து சில நடவடிக்கைகள்லாம் குடும்பம்னு வந்த பிறகு சில பிரிவு ஏற்படும். சில பேர் இப்போ பிரேமலாதாண்டியை வந்து பிரிச்சுட்டாங்க, குடும்பம் பிரிச்சிருச்சு அப்படின்னாங்க. நான் அவரை பொறுத்தளவில் சொல்கிறேன், நான் என் கதைக்கு வரல. அவரை பொறுத்தளவில் யாராக இருந்தாலும் ஒரு குடும்பம்னா கோவப்படுவாங்க. அப்படியான இன்சிடென்ட்ஸில் ஒன்று நடந்து போச்சு. அது நடக்க என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இடைவெளி ஆரம்பிச்சு. ரெண்டாவது இவர் ராவுத்தருக்காக படம் எடுக்கிறார். ராவுத்தர் கொஞ்சம் நல்லா வரணுங்கிறதுக்காக படம் எடுக்கிறார். கால் ஷீட் கொடுக்குறாரு, அட்வான்ஸ் வாங்காமல் எது வாங்காமல் நடிக்கிறார். படம் முடிஞ்ச பிறகு கொடுக்கறத வாங்கிக்கிறாரு. எல்லா வரவு செலவு கணக்கும் ராவுத்தர்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வெளி நடிகர்லாம் வச்சு படம் எடுக்கும்போது அந்த படம் ஓடாமல் போகும்போதெல்லாம்
அப்போ நம்ம இவ்வளோ உழைச்சி இது பண்ணுறோமே அப்படி வரும். இதையும் தாண்டி வெளியே சொல்ல முடியாத சில குடும்ப எந்த மனைவியும் பிரேமலதா மாதிரி பொறுமையாக இருந்திருக்க மாட்டாங்க. அவங்கள இருந்தாங்க பொறுமையாக. ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஆகி பிரிஞ்சுட்டாங்க. பூவிலங்கு படம் வருது சார், முரளி நடித்த படம். அதை பார்த்த விஜயகாந்த் மாதிரியே இருப்பாப்புல முரளி. அந்த படத்தை பேப்பரவே பார்த்துக்கிட்டு இருப்பார் ராவுத்தர். என்னண்ணே விஜய் மாதிரியே இருக்காண்ணே அப்படிம்பாரு. ஆமாண்ணே அது இருக்கு, சில ஜாடா அப்படி தானே இருக்கும். அப்படி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வண்டியில் இறங்கினேன்பார். நான் போவோம், எங்கே போகிறேன்னு தெரியாமல் பூவிலங்கு அந்த டிரைவர்கிட்ட சொல்லியிருப்பார், பூவிலங்கு ஓடுற தியேட்டரில் அந்த பேனரை போய் அப்படியே பார்த்துட்டு முரளி அண்ணே விஜய் மாதிரியே இருக்காண்ணே. படம் ரிசல்ட் வேறு நல்லா வந்துருச்சு. கேட்க சொல்லுவார், என்ன படமும் ரிசல்ட் வந்துருச்சு, அவனும் விஜய் மாதிரி இருக்கான், அவன் நல்லா டான்ஸ் பண்ணுறான், ஃபைட் பண்ணுறான்றாங்க, இந்த விஜய் மார்க்கெட் போயிருமோனே, அவன் விஜயை விட பெருசாக வந்துடுவான் நான் அப்படின்னு வருத்தப்படுவார். ஒரு தடவை அப்படி பார்த்துட்டு போய் பேசி வரும்போது அவருக்கு வெளியே ஷூட்டிங் முடிச்சு வந்தவர் கேட்டார், ஏய் ஏடா 2 பேரும் வந்து வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு, ஏன்னா இவன் கூப்பிட்டா போயிடுறதா, ஏன்னா யார் அதெல்லாம் இறைவன் முடிவு பண்ண வேண்டியதுடா, யாரை வசுத்துறது யாரை தாக்குறது, நம்ம என்ன மாதிரி ஒருத்தன் வந்துட்டா என்ன ஜெயிச்சுடாண்டோ இல்லை நான் தோத்துருவேன்னு அதெல்லாம் இல்லைடா, அது யாருக்கு என்னமோ அதுதான் நடக்கும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் போய் சாப்பிட்டார். அவர் திட்டம் அப்படி இருந்த நான் தான் சொல்லலை சார், எப்போவும் பார்த்தாலும் அவர் நாங்கள் தான் சார் பேசிட்டு நானும் ராவுத்தர் நைட்டில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். இந்த கண்ணமாதிரு விருகம்பாக்கத்தில் வீடு வாங்கினீங்களே, இந்த வீடு வாங்கின புதுசில் நைட்டில் நானும் இப்ராஹிம் ராவுத்தர் போய் படுப்பாங்க. இவரெல்லாம் திருமணத்துக்கு பின்னால் தான் அந்த வீட்டுக்கு கூடி போகிற மாதிரி ஆச்சு. நாங்கள் அங்கே தான் வாழ்ந்தோம். அங்கே வாழும்போது சும்மா தூங்க மாட்டோம், பேசிகிட்டே இருப்போம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அப்போ அவர் கனவெல்லாம் விஜயகாந்த் இருந்தது. சில காரணங்கள் சில விஷயங்கள் வந்து மாறுற மாதிரி தெரிஞ்சது. இவருக்கு அது வந்து ஒரு விஷயம் 2 விஷயம் 3 விஷயம் அது 4-5 ஆகும்போது அது மனசுக்குள்ளே ஒரு சின்ன பிளவு மாதிரி ஆயிடுச்சு. அது நிரந்தரமான பிளவு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோ பற்றி ஒரு மெமரி பகிர்ந்துக்கோங்க சார். இது வந்து பாட்டுக்குரு தலைவன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது. நீங்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்கள், 3 பேர் சிரிப்பு, இப்படி ஒரு 3 பேர் இந்த அழகாக சிரித்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க. ஏன்னா அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, இவர் வந்து எனக்கு விதை போட்டவர் கலைஞர். ஏன்னா அவர் எழுத்தை பார்த்து தான் நான் வரணுன்னு, அதுக்கு உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி வளர்த்தவர் கேப்டன் அவர். அப்படிங்கும்போது அந்த 2 பேரும் அப்படி என் எழுத்தை ரசித்தவர், என் எழுத்தை என்னை எழுத வைத்தவர். இது அடையாளம் பாருங்க. ஏதாவது சொன்னாரா சார் அந்த ஸ்டேஜில் அவர் உங்களுக்கு? ஆமாம் சார், அவருக்கு என்னை எப்போ பார்த்தாலுமே நல்லா பேசுவார். சிஎம்ஆர் இருக்கும்போது கூட ஃபோனில் பேசுவார், அந்த டயலாக் வேணுமா அது வேணுமான்னு பேசுவார். இது பேசும்போது இவர் சொன்னார், உங்கள் மேலே உசுருனே அப்படின்னார். அப்போ எஸ் சந்திரனை நிகழ்ச்சியை தொகுத்திருந்தார். உடனே கலைஞர்கிட்ட உங்கள் நம்மால் தான் அப்படின்ட்டார். உடனே இவர் சிரிக்க அவர் சிரிக்க பாருங்க. அது இந்த படம் வந்து நானே எடுத்திருக்கேன், அம்மா கூட எடுத்திருக்கேன், கலைஞர் கூட வேறு ஃபோட்டோ இருக்குது, வேறு அவர்கிட்ட பரிசு வாங்குற மாதிரி இருக்குது. இது இருந்தாலும் வந்து நான் ஏடிஎம்கேல சேர்ந்ததுமே இந்த படத்தை எங்கே தூக்கி வச்சாங்கன்னு தெரியல. நான் போன வருஷத்துக்கு முன்னால் அவர் மறைவுக்கு முன்னால் தான் தேடி எடுத்தேன். நான் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல, நான் தேடி கண்டுபிடிச்சேன். இது நான் நேசிக்கிற ஃபோட்டோ. நான் எத்தனை விருதுகள் வாங்கின ஃபோட்டோவாக இருந்தாலும், எத்தனை விருதுகள் இருந்தாலும், எனக்கு விதை போட்டவர், உரம் போட்டவர், என் எழுத்தை ரசித்தவர், என்னை எழுத வைத்தவர். இது எனக்கு இந்த அடையாளம் வந்து கொடுத்தவங்க. அதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே தேடினேன். இங்கே தான் எங்கேயோ வச்சுருந்தாங்க, தேடி எடுத்து இதை வச்ச பிறகு தான் எனக்கு ஒரு நிம்மதியாச்சு. இந்த கலைஞர் மறைஞ்ச பிறகு தேடினேன். கலைஞர் மறைஞ்ச பிறகு கலைஞர் நினைவு வேணுட்டு. இப்போ கலைஞரும் இல்லை, புரட்சி கலைஞரும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவை எழுதும் போதுமே எனக்கு பெருமை சேர்த்து அவங்கள நான் மறக்கிறதும் இல்லை. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.